சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜஸில் யூஜி, பிஜி, பிஇ, பிடெக், எம்பிஏ, எம்சிஏ அண்ட் மெடிக்கல் கோர்சஸ்க்கான அட்மிஷன் தேவைப்படுது அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அட்மிஷன் போயிட்டுருக்கு. யாருக்கெல்லாம் அட்மிஷன் அண்ட் அட்மிஷன் என்கொயரி தேவைப்படுதோ கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு உடனடியாக வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணுங்கள். முழுக்க இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ். ஹாய் காய்ஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா டான்செட் அண்ட் சீட்டா பிஜி 2024க்கான எம்பிஏ, எம்சிஏ, எம்இ, எம்டெக், எம்ஆர்க், எம்ப்ளான்கான கவுன்சிலிங் ப்ரொசீஜர் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது ஸ்டெப் பை ஸ்டெப் ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ்ங்க. முழுக்க உங்களுக்கான கவுன்சிலிங் ஆன்லைனில் தான் நடக்க போகுது. ஸோ அதனால் இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கான கவுன்சிலிங் அப்டேட் இன்னும் வரலை. ஸோ நெக்ஸ்ட் மந்த்து தான் வரும். ஏன் ஜூன் மாதம் தான் வரும்னு கூட வச்சுக்கோங்களேன். அது வரைக்கும் நம்ம சும்மா இருக்க முடியாதுல்ல. அதனால் இப்போதைக்கே கவுன்சிலிங் பற்றின அப்டேட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா உங்களுக்கான கவுன்சிலிங் அப்டேட் வரும்போது கவுன்சிலிங்னா என்ன, அது எப்படி நடக்குங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பீங்க. அதுக்காக தான் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுறது. இதுக்கு மேலே வரக்கூடிய எல்லா வீடியோஸும் கவுன்சிலிங் பற்றி தான் வரும். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பை பற்றியும் நிறைய வீடியோஸ் வரும். நீங்கள் கவுன்சிலிங்கை பற்றி முழு புரிதலுக்கு வந்துடுவீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் உங்களுக்கான கவுன்சிலிங்குள்ளேயே நீங்கள் போவீங்க. அப்போ என்னோடய ஹெல்ப் யாருக்குமே தேவைப்படாது. நீங்கள் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம். அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவுன்சிலிங் எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஆஃப்லைனில் நடந்ததுங்க. எங்கே நடக்கும்? கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் நடக்குங்க. எம்பிஏ, எம்சிஏக்கு. எம்இ, எம்டெக் எங்கே நடக்கும்? அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை கிண்டி கேம்பஸில் நடக்குங்க. இது ரெண்டும் இப்படி தான் நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கோவிட் டைமில் வந்து இவங்க இதை அப்படியே வந்து ஆன்லைனுக்கு சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அப்போ ஆன்லைன்னா நம்ம எங்கேயுமே போத்தோவில்ல, வீட்டில் இருந்து அப்படியே வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ஆன்லைன்னா இப்போது கவுன்சிலிங் மாதிரி உங்களுக்கு வந்து கால் வரும், வீடியோ கால் வரும். அதில் உட்காந்து நம்ம டைமில் நமக்கு இந்த காலேஜெல்லாம் வேணும் வேணாம் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து காலேஜ் நமக்கு கேட்ட காலேஜ் இருக்கா இல்லையான்னு சொல்லுவாங்க. அதை நம்ம அட்டன் பண்ணணும். நம்ம ஒரு வேளை அவங்க கால் பண்ணுற டைம் எடுக்காமல் போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நமக்கு சீட்டு கிடைக்காது, கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணது வேஸ்ட்டு அப்படின்லாம் நினச்சிடுறீங்க. அப்படி எதுவுமே கிடையாதுங்க. இது ஜஸ்ட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி தான் உங்களோட ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ்ஸு. இப்போ எப்படி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணீங்க, கேட்டிருந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்களா, அதே போல் இதுலேயும் உங்களுக்கு என்னென்ன காலேஜ் வேணும் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கோம். அதில் இந்த காலேஜெலாம் வேணும்னு ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அதில் காலேஜ் கிடச்சிருக்கா இல்லையாங்கிறது நெக்ஸ்ட் நாள் உங்களுக்கு அதே ஃபார்மில் வந்துடும். எல்லாமே ஃபார்ம் தான். ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணி போடுறோம் அதே மாதிரி தான் ஃபில் பண்ணணும். சரிங்களா? அடுத்தது இதில் வந்து ரவுண்ட் பை ரவுண்டாக நடக்கும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. இன்ஜினியரிங் தாங்க ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 நடக்கும். நமக்கு அப்படிலாம் கிடையாது. ஏன்னா நமக்கு தான் கட் ஆஃப் மார்க்கே கிடையாது. பெர்சன்டேஜ் மார்க்கை வச்சு தான் நடக்க போகுது. அதனால் எல்லாருக்கும் ஒரே ரவுண்டு தான். சரிங்களா? ஒரே ரவுண்டில் முடிச்சு விட்ருவாங்க. அதுவும் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு போயிட்டீங்கன்னா அடுத்த நாள் லாகின் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்கு எந்த காலேஜ் கிடைக்கல அப்படின்னு வந்திருக்கும். அவ்வளோதான். சரிங்களா? அது என்னென்ன ஸ்டெப்ஸுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எம்பிஏ, எம்சிஏக்கான அட்மிஷன்ஸ், அதாவது கவுன்சிலிங் ப்ராசஸ். ஸோ இந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபில்லிங் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பை த கேண்டிடேட். அதுதான் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படி சொல்லுவோம்ல. கவுன்சிலிங்க்கு எம்பிஏ, எம்சிஏ புதுசாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். எம்இ, எம்டெக் ரிஜிஸ்டர் பண்ண தேவையில்ல, ஆல்ரெடி பண்ணிட்டீங்க. ஓகேவா? அடுத்தது அப்லோடிங் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ். உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட்ஸை ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்டெப்பில் வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் கொடுத்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்குதா, பிளர் ஆகாமல் உங்களோட மார்க்ஸ் எல்லாம் தெளிவாக தெரியுதா, ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் தானா இல்லை டூப்ளிகேட்ஸ் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவங்க செக் பண்ணி நீங்கள் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்டான்னு பார்ப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்டெப்பில் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் விடுறாங்க. ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எம்பிஏ, எம்சிஏ 2 பேருக்கும் ஒரே நாளில் ரேங்க் லிஸ்ட் விட்டுருவாங்க. நீங்கள் ஜஸ்ட் லாகின் பண்ணி செக் பண்ணாலே உங்களோட ரேங்க் என்ன அப்படிங்கிறது காமிக்கும். சில பேருக்கு ரேங்க்கு வித் ஹெல்டில் வரும். அது என்னங்க வித் ஹெல்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இன்ஜினியரிங் படித்த எல்லாருக்குமே தெரியும். WH அப்படின்னு சொல்லி ரிசல்ட்ஸ் விடுவாங்க. வித் ஹெல்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் ஒழுங்காக அப்லோட் பண்ணாமல் இருந்திருந்தால் வித் ஹெல்டில் வச்சுருவாங்க உங்களோட ரேங்க் இது தான் சொல்ல மாட்டாங்க. அதனால் அதையும் ஸ்டேட்டஸ்லாம் செக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா?
அதுக்கு அடுத்தது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிக்கான கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். ரேங்க் லிஸ்ட் வந்த அப்புறம் தான் அவங்களுக்கான கவுன்சிலிங் அவங்களுக்கு மட்டும் தனியாக நடக்கும். அவங்க வெறும் 5 மார்க் வச்சுருந்தாலும் சரி, 95 மார்க் வச்சுருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து எந்த காலேஜ் வேணும்னு சொல்கிறாங்களோ அந்த காலேஜ் கிடச்சிரும். ஓகேங்களா. அடுத்தது ஜென்ரல் கவுன்சிலிங் நடக்கும். ஜென்ரல் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 ஸ்டெப் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு இனிஷியல் டெபாசிட் பே பண்ணணும் 5000 ஓகேங்களா. 5000 அமௌண்ட்டு பே பண்ணணும் எல்லாருமே. இதுவே ரிசர்வேஷன் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா 1000 பே பண்ணணும். ஓகேங்களா. மற்றவங்க பிசி ஓசி எம்பிசி யாராக இருந்தாலும் பிசிஎம் இவங்க எல்லாருமே வந்து 5000 பே பண்ணுவாங்க. மற்றவங்க மட்டும் அந்த எஸ்சி எஸ்டி 3 கேட்டகரி மட்டும் நீங்கள் 1000 பே பண்ணால் போதும். ஓகேங்களா. அடுத்தது சாய்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். உங்களோட சாய்ஸ் ஆர்டர் நீங்கள் தான் செலக்ட் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு என்னென்ன காலேஜஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகேவா. ஒரு ஆள் 100 காலேஜும் செலக்ட் பண்ணலாம், 500 காலேஜும் செலக்ட் பண்ணலாம், ஒரே ஒரு காலேஜும் செலக்ட் பண்ணலாம். ஆனால் அந்த ஒரு காலேஜ் கிடைக்கலன்னா எந்த காலேஜ் கிடைக்கலன்னு வந்துடும். ஸோ அதனால் நான் மினிமம் 20 காலேஜ் சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். நம்ம சாய்ஸ் ஆர்டர் ஸ்டெப்பு வரப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா. அடுத்தது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆகும் அடுத்த நாள். ஸோ உங்களுக்கு வந்து இந்த MBA MCA அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த காலேஜஸ் நீங்கள் கொடுத்ததில் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு காமிக்கும். ஒரே ஒரு காலேஜ் தான் ஒரு ஆளுக்கு கிடைக்கும். அந்த காலேஜ் வேணுமா வேணாமான்னு கன்ஃபர்மேஷன் ஆஃப் அலாட்மெண்ட் ஆப்ஷன் அதில் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஒருவேளை நீங்கள் அதில் எதுவுமே கொடுக்காம விட்டிங்கன்னா இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வில் பி கேன்சல்டு ஆட்டோமேட்டிக்கலி. உங்களுக்கு கிடைச்ச காலேஜ் கிடைக்காது, அது வேறு யாருக்காவது போயிடும். நீங்கள் வேணும் வேணாங்கிறத கொடுக்கணும். ஓகேவா. அடுத்தது ஃபைனல் அலாட்மெண்ட் வரும். அந்த ஃபைனல் அலாட்மெண்ட்டில் தான் உங்களுக்கு எந்த காலேஜ் கன்ஃபார்மாக கிடச்சிருக்குங்கிற சொல்லுவாங்க. அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது அந்த காலேஜில் கொண்டு போய் கொடுத்து அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் சொல்லுவோம், அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்து நீங்கள் உங்களோட அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இத்தனாம் தேதிக்குள்ளே போகணும்னு அதிலே மென்ஷன் பண்ணி வந்துடும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நடக்கும். கிடைச்ச காலேஜை வேணான்னு சொல்கிறவங்க, இல்லை கவுன்சிலிங் அப்ளை பண்ணிவிட்டு அட்டன் பண்ண முடியாமல் போனவங்க, கவுன்சிலிங்கே அப்ளை பண்ண முடியாமல் போனவங்க, இவங்க எல்லோரும் இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நேரில் போய் அட்டன் பண்ணணும். கோயம்புத்தூர் GCT காலேஜுக்கு நேரில் போய் அட்டன் பண்ணணும். அதில் காலேஜ் கிடச்சிரும், அன்றைக்கே கிடச்சிரும். ஒரே நாள் ப்ராசஸ்ஸு. அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கையில் வாங்கிட்டு போய் எந்த காலேஜ் கிடச்சோ அங்கே சேர்ந்துக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது SCA to SC கவுன்சிலிங். இதுதான் ஃபைனல் கவுன்சிலிங். இது யாருக்குன்னா ஆல்ரெடி சீட் எடுத்த SC கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு. அதை விட நல்ல காலேஜில் SCAல சீட்டு அவைலபிள் இருந்தால் அவங்க அந்த சீட்டை ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஸ்வாப் மட்டும் தான் பண்ண முடியும். அதுக்கும் நேரில் போகணும். அங்கே போயிட்டு எனக்கு எந்த காலேஜும் இல்லை, நான் ஸ்வாப் பண்ணாமல் வரலாமான்னா வரலாம், நம்ம விருப்பம் தான். அதுக்கு தனியாலாம் பேமெண்ட்டு கிடையாது. சரிங்களா. இதோட உங்களுக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் முடியுது. இதையே உங்களுக்கு ஃபுல்லாக லெட்டர் பேட் மாதிரி கொடுத்துருக்காங்களா. இன்னொரு PDFும் இருக்குது, அதையும் நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஆன்லைன் அட்மிஷன் ஃபேஸஸ்ன்னு சொல்லி 1 by 1 கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோங்க. ஓகேவா. ஃபஸ்ட்டு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது ரெண்டாவதாக நம்ம ஆன்லைனில் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுவோம். அதை அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது மூணாவது ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஆன்லைன்லேயே வெரிஃபை பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. அடுத்து நாலாவது பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட். MBA அண்ட் MCA 2 பேருக்கும் ஒரே நல்ல ரேங்க் லிஸ்ட் விட்டுருவாங்க. அடுத்து அஞ்சாவது உங்களுக்கான ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் நேரில் நடக்கும். அங்கே யாருக்குன்னா டிஃப்ரெண்டேபிள் கேண்டிடேட்ஸ் இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கான ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் GCT கோயம்புத்தூர் காலேஜில் டைரெக்டாக நடக்கும். அதுக்கு அடுத்தது தான் ஜென்ரல் கவுன்சிலிங் MCAக்கு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ MCAக்கு இதில் என்னென்ன ஸ்டெப் வச்சுருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு 5000 இல்லை 1000 ஃபீஸ் பேமெண்ட்டு. அடுத்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறீங்க. அதான் சாய்ஸ் ஃபில்லிங்னா எனக்கு என்னென்ன காலேஜெல்லாம் சீட்டு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் கொடுக்கணும். அதை நீங்கள் தான் ஆர்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த காலேஜ், செகண்ட் இந்த காலேஜ்னு. ஒரு ஆள் எவ்வளோ காலேஜ் வேணால் கொடுக்கலான்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கு அடுத்தது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும். உங்களுக்கு இந்த காலேஜ் கிடச்சிருக்கு, இல்லை எந்த காலேஜுமே கிடைக்கல அப்படின்னு. ஸோ இப்போது நீங்கள் வந்திருக்க காலேஜ் வேணும் வேணாம் அப்படின்னு அக்செப்ட் இல்லைனா ரிஜெக்ட் பண்ணணும். ஃபைனலாக அக்செப்ட் பண்ணவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். இதே ப்ராசஸ் தான் அடுத்து MBAக்கும் நடக்கும். MBAக்கு 1 வீக் முடிஞ்சதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்னு ஒன்று ஆரம்பிக்கும். இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் ஆல்ரெடி சீட் எடுத்தவங்க எடுக்காதவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். சீட்டு எடுத்தவங்க கலந்துக்க முடியாது, சீட்டு எடுக்காதவங்க மட்டும் கலந்துக்கலாம். ஓகேங்களா. சீட்டு கிடச்சி எனக்கு அந்த சீட்டு வேணான்னு ரிஜெக்ட் பண்ணவங்க கலந்துக்கலாம். கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணிவிட்டு அட்டன் பண்ண முடியாமல் போனவங்க கலந்துக்கலாம். கவுன்சிலிங் அப்ளைவே பண்ண முடியாமல் போனவங்க கூட கலந்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக டான்செட் எழுதியிருக்கணும். சரிங்களா.
அடுத்தது SCA டு SC கன்வர்ஷன் கவுன்சிலிங்னு ஒன்று நடக்குங்க. அதுதான் ஃபைனல் கவுன்சிலிங். இது யாருக்குன்னா SC கேண்டிடேட்ஸுக்கு மட்டும் நடக்கும். ஓகேவா? ஷெட்யூல்டு கேஸ்ட்னு இருக்கிறவங்களுக்கு, அதுவும் ஆல்ரெடி கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு சீட் எடுத்தவங்க மட்டும் இதில் கலந்துக்கிட்டு SCAல இப்போது இவருக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி திருச்சி கிடச்சிருக்கு ஒருத்தருக்கு, சரிங்களா? அவர் SC கேண்டிடேட்டு. அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் ஒரு SCA கேண்டிடேட்டோட சீட்டு அவைலபிள் இருக்குது. இவர் அதை பார்த்துட்டு கவுன்சிலிங் போகிறாரு கோயம்புத்தூர் GCD காலேஜுக்கு. அந்த சீட் இருக்குது, ஸ்வாப் பண்ணிக்கிறாரு. இவர் தான் அங்கேயே ரேங்க் லிஸ்ட் மாதிரி ஒன்று விடுவாங்க வந்திருக்கவங்களுக்கு. அதில் இவர் தான் ஃபஸ்ட் ரேங்க்னா ஸ்வாப் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்போது திருச்சி அண்ணா யூனிவர்சிட்டி கிடச்ச ஒருத்தருக்கு சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி SCAவோட சீட்டை SC கேண்டிடேட்டு கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி ஸ்வாப் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போது ப்ரோ நான் போனேன், ஆனால் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி சீட்டு வேறு ஒருத்தர் எடுத்துட்டாரு, நான் இப்போ என்ன பண்ணலாம்? நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி கிடச்சிட்டு காலேஜ் ஓகேன்னா அப்படியே வந்துடலாம். இல்லைங்க நான் எதிர்பார்த்த காலேஜ் ஒரு சீட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இதுக்கு தனியாலாம் பேமெண்ட் கிடையாது, சரிங்களா? இதுதான் உங்களுக்கான ஆன்லைன் அட்மிஷன் ஃபேஸஸ். ஸோ இதோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் உங்களுக்கு டெமோ வீடியோவாக அடுத்தடுத்து லைனாக தரேன், சரிங்களா? ஸோ இவ்வளோ தாங்க கவுன்சிலிங்கோட ப்ரொசீஜர். அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை நான் உங்களுக்கு டெமோ வீடியோவாக அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்தடுத்த வீடியோஸில். நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலாம். லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ரெகுலர் அப்டேட்ஸ் நான் அங்கேயும் தருவேன். தென் ஒரு சில அப்டேட்ஸ் வந்து சொல்ல முடியலன்னா வாய்ஸ் மெசேஜாக நான் வந்து வாட்ஸ்அப் சேனலில் போட்டுருவேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.